மஸ்ஜித் நபிவுக்கு ரசூலுல்லாஹுடைய பள்ளி 100 மீட்டர் சதுர மீட்டர் அளவு தான் இருந்தது. ரசூலுல்லாஹுடைய பள்ளி அங்கே ரசூலுல்லாஹுடைய பள்ளி இடத்துல இருக்குது. இந்த இடம் வந்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஆதி சையத் ஹவுஹத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா எழுதியிருப்பார். இப்போ அபூபக்கருடைய வீடு இருந்த இடம். இந்த வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு போகிறதுக்கு ஒரு பாதை, ஒரு கேட்டு ஒன்று இருந்தது. இப்போ ரசூலுல்லாஹுடைய வீட்டிலையும் ரசூலா பள்ளிக்கு வர்றதுக்கு ஒரு கேட்டு இருந்தது. அந்த கேட்டு வழியாக ரசூலா வருவாங்க, போவாங்க. அதே போல் அபூபக்கர் சித்திகளுடைய வீட்டிலிருந்து இந்த வீடு இருந்த இடம் தான் இந்த நிற்கிற இடம். இந்த இடத்துல ஒரு வாசல் இருந்துச்சு. இந்த வாசலுக்கு நேராக பேசுவாங்க. இந்த வீட்டுக்கு நேராக ஒரு வாசல் இருந்தது, பள்ளி வாசலுக்கு. அதே போல் நிறைய வாசல்கள் இருந்தது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, எல்லா வாசலையும் அடைச்சிடுங்க, இல்லா ஹவுஹத்த அபூபக்கருடைய வாசலை தவிர என்று ரசூலா சொன்னாங்க. இப்போ அபூபக்கர் அலியோட வீடு இருந்த இடம் இந்த இடம் தான். இப்போ சுமார் 12 தூண் அகலத்திலையும் நீளத்தில் 12 தூண் தான். சுமார் 100 சதுர மீட்டர் அளவுக்கு தான் ரசூலுடைய பள்ளி இருந்தது. இதெல்லாம் பள்ளி இல்லை பொழுது. இந்த வீடுகள் இருந்த இடம். அந்த வீட்டில் அபூபக்கர் அலியோட வீடு இருந்தது. துருக்கியர்கள் இந்த பள்ளியை விரிவுபட்டு அவர்களை புதுப்பித்து கட்டும்போது இந்த பகுதியை பள்ளியில் சேர்த்துட்டாங்க. முன்னால் இருக்கக்கூடிய அந்த பகுதி அதில் கிடைக்காம தெரியுது. அந்த இடம் அது உஸ்மானியர்கள் அவங்க அந்த கொஞ்சம் விரிவுபடுத்தினாங்க அவங்க ஆட்சி காலத்தில். அதுக்கு பின்னால் இது சவுதி அரசாங்கத்தால் விரிவுபடுத்தப்பட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும்.